நான் ராஜா, உயிர்மொழி டைரக்டர். இந்த படம் பற்றி சொல்லணுன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ சாங் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு டிஎன்ஏ பற்றின படம். டிஎன்ஏ பற்றின முதல் தமிழ் படம். இதில் வந்து 5 கேரக்டர் பற்றி பேசுகிறோம். அது பேசிக்காக வந்து டிஎன்ஏல வந்து 5 கேரக்டர் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுகிறோம். இது பேசிக்காக கம்ப்ளீட்டாக வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணேன். அந்த ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பித்தோம். ரிசர்ச் சென்டரில் போய் என்னோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அந்த டிஎன்ஏ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து இதோட ஹைலைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஐசேஜில் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஸ்டோன் ஏஜ் வரும், அப்புறம் கிங்ஸ் பீரியட் வரும், அப்புறம் வந்து நார்மலாக இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து டிஎன்ஏ எப்படி ட்ராவல் ஆகுதுன்றது தான் கதை. ஸோ இந்த கதையோட ஹைலைட் வந்து எப்படின்னா வந்து இப்போ 2ஆம் பனி காலத்தில் ஐசேஜில் வந்து எப்படி வந்து எந்த டிஎன்ஏ இருந்தாங்க, ஸ்டோன் ஏஜில் எந்த டிஎன்ஏ இருந்தாங்க, அப்புறம் கிங்ஸ் பீரியடில் வந்து எந்த டிஎன்ஏ இருந்தாங்க, இப்போ இருக்க டிஎன்ஏ வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் கதை. இப்போ 5 டிஎன்ஏ பற்றி இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் ஹைலைட்டு. டெக்னிக்கலாக இந்த படம் வந்து வெல் சவுண்டட் மூவி. ஸ்டாப் மோஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து இப்போ ஒரு சீனுக்கு ஒரு ஷார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 5 minutes வித்தவுட் எடிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் லிம்போ ஃப்ரேம் சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் லாட் ஆஃப் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் லைக் சிஜி சாங் 2 songs வந்து சிஜி பேஸ்டு பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஓவரால் இட்ஸ் ரியலி கேம் அவுட் வெல். நல்லா வந்திருக்கு. நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஹீரோயின் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படுவாங்க படத்தில். ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் படம். behindwood.com-க்கும் behindwood வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. பிஹைண்ட்வுட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் பாபி அண்ட் டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு உயிர்மொழி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டு. இப்போ இங்கே ஒரு சாங் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை இந்த ஃபிலிம் வந்துட்டு ஒரு பெரிய நம்ம ஒரு முக்கியமான சில விஷயங்கள் இந்த படங்களில் இந்த ஒரு படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு சாங் ஒன்று பண்ணிக்கிட்டேன். அதில் இது வேறு ஒரு பேட்டர்ன், அது வேறு பேட்டர்னாக இருக்குது. இது வந்து ஒரு பசங்க சம்மந்தப்பட்ட சாங். 12th ஸ்டாண்ட் அந்த மாதிரி பசங்கள் அவங்களும் ஒரு பர்டிகுலராக இந்த இதுலேயும் ஒரு சாங்கில். ஸோ இதில் அது இருக்குது. நல்லா கமர்ஷியலாக இருக்குது சாங் கூட. மற்றபடி டெக்னீஷியன்ஸ், குருதேவ் கேமரா தெரியும் எல்லாருக்கும். டைரக்டர் நியூ கம்மர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் படத்தை. மற்றபடி என்ன சொல்கிறது, டீமில் எல்லாருமே அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்டுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாரோட அவுட்புட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட் எங்கள் படத்துக்கு தேவை. ஹாய் பிஹைண்ட்வுட் வியூவர்ஸ், என் பேர் வந்து ரிஷி. இப்போ நான் ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கோம். படம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா உயிர்மொழி. அந்த உயிர்மொழியில் வந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸ் ஒரு மெயின் கேரக்டரோட நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக நடிக்கிறோம். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜெயா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா ஒரு சாங் ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த சாங் வந்து செம்ம கலாயாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.
பேர் ரைட்ரன். நான் வந்து டேரக்டரோட பையன். நான் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணுறேன். செகண்ட் லீடோட பையன். என் கேரக்டர் பேர் வந்து ரயான். இப்போ நான் ஸ்கூல் லீவ் போட்டு தான் அந்த ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். இது சாங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜே இன்ஜினியரிங் காலேஜில் பேர் இலவட்ட தாளம். நான் நிறையா சீன்ஸ் பண்ணியிருக்கேன். வேற ஒரு சீனில் எங்கள் அம்மா இறந்து போயிடுவாங்க. அப்போ வந்து நாங்கள் ஒரு கொடைக்கானல் ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நாங்கள் அந்த சீன் எடுத்தோம். வேறு இங்கே சென்னையில் பார்டரில் ஒரு கேரளா ஹவுஸ்னு ஒரு சென்னையில் பார்டரில் இருக்குது. அது வேறு அங்கே எடுத்தோம். வேறு ஹாய், நான் குருதேவ் பேசுகிறேன். உயிர்மொழி படத்தோட கேமராமேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாங் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல்னால் ரெட் எம்எக்ஸ் கேமரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிஜிட்டல் கேமரா. இது டிஜிட்டல் பற்றி சொல்ல தேவையில்லை. இப்போ எல்லோரும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாம் மாறிட்டுருக்கு. இப்போ வர ஜென்ரேஷன் எல்லாம் டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கிறதால என்ன ஃபியூச்சர்ஸ் ஃபிலிம்க்கு இதுக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும்.